ஹாய் கைஸ்! ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியோட முதல் செமிஃபைனல் மேட்ச் இந்தியாவும், ஆஸ்திரேலியாவும் ஆடப்போறாங்க. துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ல. மதியம் 2:30 மணிக்கு இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மேட்ச்க்கான கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த மேட்ச் வந்து துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ல நடக்க போகுது. ஸோ இந்த இந்த பிட்ச பொறுத்தவரைக்கும் பிட்ச் ரிப்போர்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, இங்க வந்து 3 மேட்ச் இந்தியா ஆடின 3 மேட்ச் இங்க தான் ஆடியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 250 ரன்னுக்கு உள்ள தான் ஸ்கோர் வந்திருக்கு. கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் கேம் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா பாகிஸ்தான்ல நடந்த மேட்ச் எல்லாமே 300 ரன், 350 ரன் அந்த மாதிரி அசால்ட்டா வந்தது. பட் இங்க நடந்த மேட்சஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு லோ ஸ்கோரிங் கேமா தான் அமைஞ்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் பிச்சஸ் கொஞ்சம் ஸ்லோவா ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இங்க ஆல்ரெடி நிறைய லீக் மேட்ச் இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அதனால பிச்சஸ் வந்து அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு ஃபேவரபுளாவோ இல்ல பேட்ஸ்மேன்ஸ்க்கு கம்ப்ளீட்டா ஃபேவரபுளாவோ இல்ல. பால் நல்லா நின்னு வருது. அண்ட் போன மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு படி போய் பயங்கரமான ஒரு ரேங்க் டர்னர் பிட்ச் மாரி கூட இருந்துச்சு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஸ்பின்னர்ஸோட ஆதிக்கம் நிறைய இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் மகெயின் திரும்ப இன்னொரு முறை 2 முறை யூஸ் பண்ணியிருந்தாங்க. பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டான மேட்ச் யூஸ் பண்ண பிட்ச் தான் போன மேட்ச் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால செகண்ட் இன்னிங்ஸ்லலாம் பால் நல்லாவே திரும்புச்சு. இந்தியன் ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணாங்க அப்படின்னாலும், பால் பிட்ச்லயும் கொஞ்சம் அசிஸ்டும் இருந்தது. அகைன் 3வது முறையா திரும்ப அதே பிட்ச் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, கட்டாயம் வந்து நான் உங்களுக்கு அத டெலகிராம் சேனல்ல இன்ஃபார்ம் பண்றேன். டெலகிராம் சேனல் ஜாயின் பண்றதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். இல்லன்னா விகே டீம்ஸ்னு அடிச்சு சர்ச் பண்ணிக்கோங்க. திரும்ப அதே பிட்ச் 3வது முறையா இந்த மேட்ச் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ஸ்பின்னர்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்பின்னர்ஸுக்கான கேமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. பேட்டர்ஸுக்கு சாதகமா 55%, பவுலர்ஸ்க்கு சாதகமா 45% அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். 50-50 அப்படிங்கிற கேட்டகரியில கூட எடுத்துக்கோங்க. மத்தபடி நம்பர்ஸ் எல்லாமே இதில நான் குடுத்துருக்கேன் அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்துக்கோங்க. 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்துரலாம். ஆஸ்திரேலியா பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய நியூஸ். மேத்யூ ஷாட் அவர் வந்து இன்ஜுரி காரணமா இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில இருந்து விலகியிருக்காரு. ஸோ காப்பர் கான்லி அவர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. உள்ள வந்திருக்காரு. ஸோ இந்த பிளேஸ்ல வந்து யார் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஆல்ரெடி பேக்கப் ஓப்பனரா ஒரு ஜாக் ஃப்ரேசர் மெக்கர்க் இருக்காரு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே அவர் உள்ள வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா ஜாஸ் இங்கிள்ஸ் அவர் வந்து ஓப்பன் பண்ணி ஆடின அனுபவம் அவருக்கு இருக்கு. ஸோ அவரும் டிராவிஸ் ஹெட்டும் ஓப்பன் பண்ண வச்சுட்டு காப்பர் கான்லியே உள்ள கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா காப்பர் கான்லி வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். லெஃப்ட் ஆர்ம் பேட்டர், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ் ஸ்பின் போடுவாரு. ஸோ நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். அவர் அந்த 1 டவுன், 2 டவுன் பொசிஷன்ல ஆடின அனுபவம் அவருக்கு இருக்கு. ஸோ அதனால அவர் வந்து உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. மேத்யூ ஷாட் வந்து கிடையாது. அவர் வந்து ரூல்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஒருவேளை வந்து ஜாக் ஃப்ரேசர் மெக்கர்க் ஆட வைக்காம காப்பர் கான்லி ஆட வச்சாங்க அப்படின்னா, ஜோஸ் இங்கிள்ஸுக்கான ஃபேண்டசி வேல்யூ பயங்கரமா அதிகமாகும். ஆனா விக்கெட் கீப்பிங் பண்றாரு, பிளஸ் ஓப்பனிங்கும் வர்றாரு அப்படிங்கிற பொழுது, கட்டாயம் வந்து அவர் உங்க டீம்ல நீங்க எடுத்துக்கலாம். இந்தியன் சைடு பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இதுல வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து ஹர்ஷித் ராணா வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. போன மேட்ச் வந்து ஒரு ஃபார்மாலிட்டி மேட்ச் மாரி தான் இருந்தது. அதனால வந்து வருணுக்கு ஒரு சான்ஸ் குடுத்தாங்க. பட் அதுல 5 விக்கெட் எடுத்து அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. பிச்சஸும் வந்து ஸ்பின்னர்ஸுக்கு ஓரளவுக்கு அசிஸ்ட் இருக்கு அப்படிங்கிறதுனால, 2 ஃபாஸ்ட் பவுலரோட போறதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. ஷமி அண்ட் ஹார்திக் பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு 4 ஸ்பின்னரோட வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்கும்பொழுது ஹார்திக் பாண்டியாவோட ஃபேண்டசி வேல்யூ அதிகமாகும். ஏன்னா செகண்ட் பேசர் ஆடும்பொழுது ஹார்திக் பாண்டியா அவருடைய ஃபுல் ஓவர் கோட்டா 10 ஓவரும் போடுறதுக்கு கூட சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால, ஹார்திக் பாண்டியாவோட ஃபேண்டசி வேல்யூ அதிகமாகும். ஹார்திக் பாண்டியா அண்ட் ஜோஸ் இங்கிள்ஸ் இந்த 2 பேரையும் நீங்க முடிஞ்ச அளவு உங்க டீம்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. மத்தபடி 2 டீம்லயும் எந்தவித பெரிய சேஞ்சஸும் இருக்காது. நாக் அவுட் கேம் அப்படிங்கிறதுனால. ஓகே. இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் சேஃபான கேப்டன், வைஸ் கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிராவிஸ் ஹெட்ட நம்ம கன்சிடர் பண்ணலாம். டிராவிஸ் ஹெட் பொறுத்தவரைக்கும் இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா அவருக்கு நல்ல நம்பர்ஸ் இருக்கு. குறிப்பா அந்த மாதிரி நாக் அவுட் மேட்சஸ்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா. 2வது ஸ்டீவ் ஸ்மித் பிக் கேம் பிளேயர், பெரிய மேட்சஸ்ல நல்லா ஆடி கொடுப்பாரு. சுப்மன் கில் சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. போன மேட்ச் ஒரு ஃபெயிலியர் அப்படின்னாலும், இங்க கன்சிஸ்டன்ட்டா 3 மேட்ச் ஆடியிருக்காங்க. நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்பாரு. நல்ல அவருக்கு ஒரு கம்ஃபர்டபுளான பிட்ச்சா இருக்கும். ஆஸ்திரேலியா வந்து பாகிஸ்தான்ல நல்ல ஃபிளாட் பிச்சஸ்ல ஆடிட்டு வர்றாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் அடாப்ட் ஆகுறதுக்கு டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால, சுப்மன் கில்ல நீங்க தாராளமா கேப்டன், வைஸ் கேப்டனா கூட கன்சிடர் பண்ணலாம். கிராண்ட் லீக பொறுத்தவரைக்கும் வருண் சக்கரவர்த்தி ஆப்வியஸா. ஏன்னா நெறைய டீம் அவர ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க. புதுசா ஆடுறாங்க அப்படிங்கிறதுனால. ஐபிஎல்ல ஒரு சில பிளேயர் ஆடியிருப்பாங்க. பட் ஸ்டில் கண்டிஷனும் ஃபேவரபிளா இருக்கு. அவர ரீட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. நெறைய வேரியேஷன்ஸ் யூஸ் பண்றாரு. ஹார்திக் பாண்டியாவ பொறுத்தவரைக்கும் நான் அந்த முன்னாடி சொன்னது தான். 2 பேசர்ஸோட மட்டும் ஆடுனாங்க. ஒரே ஒரு பேசர் ஷமியோட மட்டும் ஆடுனாங்க அப்படின்னா, ஹார்திக் பாண்டியாவோட ஃபேண்டசி வேல்யூ பயங்கரமா ஹையா இருக்கும். ஸ்ரேயஸ் ஐயர் ஸ்பின் ட்ராக்கா இருந்தது. ஸ்பின்னருக்கு ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு அப்படின்னா, ஸ்ரேயஸ் ஐயரோட பெட்டர் பேட்ஸ்மேன் இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்பின்னர்ஸ் சூப்பரா ஹேண்டில் பண்ணக்கூடிய பேட்டர் ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ அதனால வந்து அவர கன்சிடர் பண்ணலாம் நீங்க கிராண்ட் லீக்ல கேப்டன், வைஸ் கேப்டனா போடுறதுக்கு. ரிஸ்கி பிக் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரவீந்திர ஜடேஜா.
ஸோ இவருமே பார்த்தீங்கன்னா, ஸ்பின்னர்ஸ் ஃப்ரெண்ட்லி பிச்சஸா இருக்கும்பொழுது இவர் ஆடுறது கொஞ்சம் சிரமம். இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில இதுவரைக்கும் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வரல. போன மேட்ச் ஓரளவுக்கு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. மத்தபடி பெரிய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வரல. லோவர் மிடில் ஆர்டர் பேட்டர் அலெக்ஸ் கேரி அண்ட் கேஎல் ராகுல் 2 பேரும் எதுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, எப்பலாம் டீம் ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல மாட்டியிருக்காங்களோ, அப்பலாம் வந்து இந்த லோவர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஸ்டெப் அப் பண்ணி ஆடி குடுத்துருக்காங்க. குறிப்பா அலெக்ஸ் கேரி அத நெறைய முறை பண்ணியிருக்காரு. கேஎல் ராகுலும் இந்த டோர்னமெண்ட்ல பெருசா பண்ணல. அவனுக்கு கட் ஃபீலிங் சொல்லுது. ஸோ கேஎல் ராகுல் வந்து ஏர்லி கொலாப்ஸ் பேட்டிங் இருந்தது அப்படின்னா, அவர் கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி குடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல நீங்க யோசிச்சீங்க, ஏர்லி விக்கெட் நெறைய போகும் அப்படிங்கிற மாரி யோசிச்சீங்கன்னா, ட்ரை பண்ணி பாருங்க. ஜிஎல் பிக்ஸ் கம்ப்ளீட்லா வந்து எல்லா ஆட்ஸுமே உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு சுத்தமாவே இந்த பிச்சஸ்ல பெரிய அளவுல ஹெல்ப் எதுவும் இல்ல. ஸ்டில் ஆஸ்திரேலியன் பேசர்ஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னாலும், நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் எல்லாருமே பிக் பாஸ் மாரி லீக்லலாம் பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் கேப்டன், வைஸ் கேப்டனா போடக்கூடிய கேட்டகரியில இருப்பாங்க. ஸோ அந்த மாரி பவுலர்ஸ் தான். ஸோ எல்லா ஆட்ஸும் உங்களுக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கு அப்படிங்க இருக்கும்பொழுது, நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெறைய பேர் வந்து இவங்கள எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. இனிஷியலா ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் ஹெல்ப் கிடைச்சுச்சுன்னா கூட, விக்கெட்ஸ் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மறக்க வேணாம் போன மேட்ச் நல்லா ஸ்பின்னருக்கு ஹெல்ப் இருந்துச்சு. ஸ்டில் மேட் ஹென்றி ஒரு 5 விக்கெட் எடுத்தாரு. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, இவங்கலாம் ஒரு நல்ல பிக்கா நீங்க கன்சிடர் பண்ணலாம் கிராண்ட் லீக்ல. அண்ட் ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் ஒரு சேஃபான ஒரு டீம் அப்படின்னு சொல்லுவேன். டிராவிஸ் ஹெட்டுக்கு பெரிய அளவுல ட்ரபுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு லெஃப்ட் ஆர்ம் சீமர் ஒரு பிரச்சனையா இருந்திருக்கு. ஹர்ஷ்தீப் சிங் ஆப்வியஸா ஆட மாட்டாரு. அதனால அந்த ஆப்ஷன் கட் ஆயிடுச்சு. அதற்கப்புறம் வந்து அந்த பவுன்சர்ஸ் ஒரு பிரச்சனையா இருக்கும். ஸோ இந்தியன் டீம பொறுத்தவரைக்கும் அந்த 145க்கு மேல பவுன்சர்ஸ்ல போடக்கூடிய பவுலர்ஸும் கிடையாது. ஸோ அது ஒரு பிரச்சனை அவருக்கு இதாயிருச்சு. ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பின்னர்ஸ கொஞ்சம் பெட்டரா ஹேண்டில் பண்ணணும். குறிப்பா வருண் எல்லாம் பெருசா எந்த அளவுக்கு ஆடியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்கணும். ஐபிஎல்ல ஆடியிருப்பாரு. பட் மத்தபடி வந்து பெருசா வந்து ஆடியிருப்பாரா அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ அது மட்டும் ஒரு பிரச்சனை. மத்தபடி வேற எந்த ப்ராப்ளமும் இல்ல. சுப்மன் கில் எதுக்காக கேப்டனா குடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த முன்னாடி சொன்னதுதான். கம்ஃபர்டபுளா இருப்பாரு. ஏன்னா இங்க ஆடுன அனுபவங்கள் இருக்கு. அதனால வந்து இவங்க வந்து கம்ப்ளீட்டா ஒரு நல்ல டிஃபரண்ட் பிட்ச்ல ஆட வர்றாங்க. ஆல்ரெடி நல்ல ஒரு ரோடு மாரி இருக்கக்கூடிய பிட்சஸ்ல ஆடிட்டு, இந்த மாரி ஸ்லோ பிட்சஸ்ல ஆடும்பொழுது கொஞ்சம் டைமிங்ல மிஸ் பண்றதுக்கும் வாய்ப்புகள் நெறைய இருக்கு அப்படிங்கிறதுனால, நான் வைஸ் கேப்டனா மட்டும் குடுத்துருக்கேன். கிளென் மேக்ஸ்வெல், டர்னிங் பிச்சர்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அவருடைய பவுலிங் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். மத்தபடி ஸ்பின்னர்ஸ் பக்கம் தான் நான் போயிருக்கேன். ஏன்னா நல்ல பால் கொஞ்சம் திரும்புச்சு அப்படிங்கிறதுனால, பெரிய எந்தவித சேஞ்சஸும் பண்ணல. ஸோ இந்த டீம்ல ஏதாவது மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா, வழக்கம் போல நான் டெலகிராம் சேனல்ல என்னோட டீம குடுத்துருவேன். அண்ட் நீங்க வந்து இந்த ட்ரீம் லெவல்ல போட போறீங்க அப்படின்னா, நெறைய பேட்டர்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பேட்டர்ஸ்க்கு தான் பாயிண்ட்ஸ் அதிகம். அத நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அண்ட் டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கேயும் எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்றதுக்கு என்னோட ஐடி குடுத்துருப்பேன். அதிலேயும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா, பர்சனலா கூட கேட்கலாம். நன்றி.